ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லதா சண்முகம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் அப்லோட் பண்ணால் நீங்கள் பார்க்க முடியும். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க டுடேஸ் வீடியோ என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம நாவப்பழமோட நன்மைகள் தான் பார்க்க போகிறோம். நாவப்பழத்தோட நன்மைகளை பார்க்கலாம். நாவப்பழம் சம்மர் சீசனில் அதிகமாக கிடைக்குங்க. இந்த டைமில் நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். நாவப்பழம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நாவப்பழத்தோட நன்மைகள் நம்ம பார்க்கலாம். ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவை இது ரொம்பமாக கட்டுப்படுத்துதுங்க. அப்புறம் செரிமானம் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, வயிற்று வலி, செரிமானமே இல்லை அப்படின்னா நாவப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக செரிமானம் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, நம்மளுக்கு எனர்ஜி இல்லாமல் இருக்குது அப்படின்னும்போது இது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். இதில் விட்டமின் சி நிறையா இருக்குது. இது கூடவே இரும்பு சத்தும் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இதில் இருக்குது. அதனால் நாவப்பழம் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வாங்கி சாப்பிட்லாம். இவங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்ற வரைமுறை இல்லை. ஹீமோக்ளோபின் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணுன்னா நீங்கள் இது சாப்பிட்லாம். ரத்தத்தில் இருக்க ஹீமோக்ளோபின் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்ம சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க. தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். ப்ரெக்னென்சி டைமில் இது சாப்பிடக்கூடாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா பேபி பிளாக் கலராக மாறும் அப்படின்ற மாதிரி, கலர் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேங்க. இது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல. நான் ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிட்டது கிடையாது. வயிற்று வலி இருந்தால் கூட நீங்கள் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா காலப்போக்கில் வயிற்று வலியும் குணமாயிடும். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. இரும்பு சத்து நிறைய இருக்கிறதுனால இது நம்ம அதிகமாக எடுக்க வேண்டாம், லிமிட்டாக எடுத்துக்கலாம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இப்போ சம்மர் சீசனுங்கிறதுனால உங்களுக்கு நிறையவே கிடைக்கும், எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நீங்கள் வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதனோட டேஸ்ட் நல்லாவே இருக்கும். உப்பு மிளகுத்தூள் போட்டாலுமே அந்த டேஸ்ட்டுமே காரமாக சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம். இது சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாவப்பழம் ப்ளூபெர்ரிக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ப்ளூபெர்ரி எவ்வளோ சத்தானதுன்றது நமக்கு தெரியும். ப்ளூபெர்ரிக்கு ஈக்குவலானது தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ப்ளூபெர்ரினா இது நம்ம நாவப்பழத்தை சொல்கிறாங்க. நாவப்பழம் நம்மளுக்கு ஈஸியாக சுலபமாக கிடைக்குதுங்கிறதுனால அதனோட பயன் நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது. இந்த வீடியோ மூலிமா நம்ம அந்த பயன் என்னங்கிறது நம்ம ஒரு சில பயன்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுவீங்க. இந்த பயன்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்க பயன்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ மூலிமா கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் நான் இன்னும் ஒரு சில பயன்கள்லாம் கொண்டு வரேன். நன்றி. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் லதா சண்முகம். வணக்கம்.